வணக்கம் ஐயா. உங்க பேரு எந்த ஊர் ஐயா? நீங்க ஐயா என் பேர் ராமு, பல்லசூரப்பேட்டை. விவசாயம் பண்றீங்க. எத்தனை வருஷமா விவசாயம் பண்றீங்க ஐயா? நான் ஒரு 10 வருஷமா பண்றேன். 10 வருஷமா பண்றீங்க. இப்போ கடந்த ஒரு 2-3 வருஷமா இயற்கை உரம் வாங்குறேன் ஐயா. அவங்க நடந்து வாங்கி போகிறோம். பழம் நல்லா இருக்குது ஐயா. நல்லா இருக்கு. எத்தனை ஏக்கர் பண்றீங்கய்யா? நான் ஒரு 10 ஏக்கர். 10 ஏக்கர் நெல் பயிர் தானா ஃபுல்லா? ஓகே. இதுக்கு முன்னாடிலாம் ஃபுல்லா கெமிக்கல் பண்ணிட்டு இருந்தீங்க. கெமிக்கல் பண்ணிட்டு இருந்தீங்க. இயற்கை உரம் போடுறது எனக்கு லாபமா இருக்குது ஐயா. நல்லா இருக்கு பயிர் ஐயா. இப்போ இவங்க கொடுக்குற மருந்து யூஸ் பண்ணும்போது பாதி கெமிக்கல் குறைச்சிட்டீங்களா? கம்மி பண்ணிட்டீங்க. மூட்டை எடுத்து 5 மூட்டை எடுக்கிறேன். பாதி மிச்சம் பண்ணிட்டீங்க. அதுலயும் பணம் மிச்சமாகுது. சரி. கலைக்கிற மருந்து எதனா தனியா வாங்குறீங்களா? இல்ல எதுவும் போட்டது இதே கழிச்சது. இதுவே கலைப்பு தன்மையும் பண்ணுது. நல்லா இருக்கு ஐயா பயிர். இது போட்ட உடனே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கு. மற்ற ஃபீல்டுக்காரங்களாம் என்ன சொல்றாங்க ஐயா? நீங்க இந்த நீ என்ன போடுற மருந்து அப்படின்னு நான் மருந்தே போடுறது இல்லை, இயற்கை உரம் தான் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. இப்போ போன கார் பண்ணீங்க இல்லையா இயற்கை உரம், டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்குங்களா? மூட்டை டிஃப்ரென்ஸ் ஏதாவது வந்திருக்கா? அதில் அந்த உரம் போடும்போது ரசாயனம் போடும்போது 10 ரூபா மூட்டை கம்மியாக வந்தது. இந்த வந்து 10 மூட்டை எக்ஸ்ட்ரா வந்து மூட்டையும் அதிகமாக வந்திருக்கு. நீங்கள் சாட்டிஸ்ஃபைடா, சந்தோஷப்படுறீங்களா? இந்த ரொம்ப சந்தோஷம் ஐயா. மண்ணை காப்பாற்றுறதுல ஒரு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. இது நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா ஐயா? கண்டிப்பாக அவங்களும் பார்த்துட்டு போகிறாங்க ஐயா. பார்த்துட்டு நீ எங்கே எடுக்கிற ஏதா இருக்குன்னு கேட்குறாங்க ஐயா. அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிறேன், இவர் போய் பாருங்க அப்படின்னு. இப்போ நம்பிக்கையாக இவங்க கிட்ட மருந்து வாங்கலாமா? இயற்கை உரம் கண்டிப்பாக வாங்கலாம் ஐயா. நல்ல லாபம் கிடைக்கும். லாபம் கிடைக்கும். நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. முதல்ல இந்த இயற்கை உரத்துக்கு மாறுறதுக்கு நாங்கள் வந்து பேசும்போது உங்கள் சிந்தனை எப்படி இருந்தது? சிந்தனை அது நம்பிக்கை இல்லாத இருந்த ஐயா. நம்பிக்கை இல்லாமல். ஆமாம். நீங்கள் அந்த இயற்கை உரத்தை கொடுத்த உடனே தான் எங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சோன்னா எனக்கு சந்தோஷமாக நாங்கள் சொல்லிக்கிறோம் ஐயா. 4 பேர் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். எத்தனை நாளில் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது ஐயா உங்களுக்கு? எங்களுக்கு 5 நாளில் டிஃப்ரென்ஸ் தெரியும். 15 நாளில் டிஃப்ரென்ஸ் தெரியும். மருந்து போட்டு 5 நாள் எனக்கு தெரிஞ்சது. சரி. இப்போ முழுமையாக நம்புறீங்க? நம்பி மீண்டும் வாங்குற ஐயா. அதே இயற்கை உரம் தான் பண்ண போகிறேன். நன்றி. மருந்து யூஸ் பண்ண போகிறது. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப அடிபட்டு தப்பிச்சு வந்தது ஐயா. நல்ல வாழ்ச்சியில் ஐயா. மழையில் எத்தனை அடிபட்டதுங்களா? மொத்தம் அடிபட்டு வந்தது ஐயா. நல்ல வாழ்ச்சியில் வந்தது. அப்பயும் நல்லா இருக்கு ரிசல்ட். சரிங்க, ரொம்ப நன்றி ஐயா.